அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆறு, அந்த ஆற்றுல நிறைய தண்ணி போயிட்டு இருக்குது. அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு போட்டும் அங்கே இருக்குதுங்க. ஒரு விவசாயி, அவர் கூட ஒரு சிங்கம், ஒரு ஆடு, ஒரு புல்லுக்கட்டு, இது மூணையும் வச்சிருக்கிறாரு. இது மூணையுமே ஆற்றினுடைய இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த போட்டில் விவசாயி தன்னுடன் இந்த மூணில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். மீதி இன்னொரு பொருளை சேர்த்தோம்னா அந்த போட்டு கவிழ்ந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த விவசாயி எப்படி இந்த மூணுத்தையும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு எடுத்துகிட்டு போவார்னு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பதில், முதல்ல அந்த விவசாயி ஆடை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கூட்டிகிட்டு போய் சேஃப்டி பண்ணிடுறாரு. அடுத்தது அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்து சிங்கத்தை கூட்டிக்கிட்டு அக்கறைக்கு போகிறாரு. அங்கே ஏன்னா சிங்கம் ஆட்டை சாப்பிட்றோம், அதனால மறுபடியும் அந்த விவசாயி ஆடை அக்கறையிலேருந்து இக்கரைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்து இங்கே விட்டுட்டு புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறாரு. ஸோ சிங்கம் புல்லை சாப்பிடாது. மறுபடியும் அவர் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்து கடைசியாக ஆட்டை கூட்டிகிட்டு போய் மூணுத்தையும் சேர்த்துடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.